ஸ்லாஷ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. February 22 அன்னைக்கு என்எம்எம்எஸ் எக்ஸாம் வரப்போகுது. ஸ்லாஷ் எக்ஸாம் யாரெல்லாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 8th 30 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி எழுதலைனாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட்டு என்எம்எம்எஸ் எக்ஸாம் வரப்போகுது, அதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். இருக்கிற கொஞ்ச நாளில் எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது, எக்ஸாம் ஹாலில் எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னதான் சிலபஸ் டைம் டேபிள்னு முன்னாடியே அறிவித்தாலும் உங்களில் சில பேர் லாஸ்ட் டைமில் தான் எக்ஸாமுக்கு அவசரமாக ப்ரிப்பேர் ஆவீங்க. அந்த வகையில் லாஸ்ட் டைமில் எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு மாடல் கொஷின் பேப்பரை எடுத்து எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கணும். எந்த அமைப்பில் இருக்குது அப்படின்னு. லாஸ்ட் டைமில் எல்லாத்தையும் படிக்கக்கூடாது. எதை படித்தா அதிக மார்க் வாங்கலாமோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். கொஷின் பேப்பரில் படிக்காமலேயே ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் இருக்கும். அதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். எக்ஸாமுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது, அதனால் இருக்கிற டேஸை டிவைட் பண்ணி படிங்க. அதாவது 2 வீக்ஸ் தான் இருக்குது, அதனால் சாட்டுக்கு 1 வீக்கு, மேட்டுக்கு 1 வீக் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணி படிங்க. அதுபோல் சாப்பாடும் தூக்கமும் ரொம்ப முக்கியம். அதிகமாக சாப்பிட்டா தூக்கம் வரும். ரொம்ப நேரம் படித்தாலும் அதே பிரச்சனை தான். அதனால் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்டாக சாப்பிடணும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம் ஹாலில் எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கு பயப்படக்கூடாது. எல்லாருமே உங்கள் ஏஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அதே போல் OMR ஷீட்லேயும் பயத்தில் சர்க்கிள் பண்ணும்போது ஷேட் பண்ணுறதை தப்பாக பண்ணி வைக்கக்கூடாது. பிளாக் பாயிண்ட் பெனில் தான் நம்ம ஷேட் பண்ணணும். OMR ஷீட்டில் செய்யக்கூடியது செய்யக்கூடாதது இதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அது மேலே தெரிகிற ஐகார்டை கிளிக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்குற கொஷின் பேப்பரில் லாஸ்ட்டாக 2 பேஜ் ரஃப் ஒர்க்காக கொடுத்துருப்பாங்க. அதுபோல் ஆல்ஃபபெட் சம்மந்தமாக கொஷின்ஸ் உங்களுக்கு நிறையா வரும். அதனால் ஆல்ஃபபெட்ஸை ஆர்டராக எழுதிட்டு அதுக்கான நம்பர்ஸையும் இது போல் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபபெட் லெட்டர்ஸை தலைகீழாகவும் எழுதி அதுக்கான நம்பர்ஸையும் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு ஆன்சர் பண்ணி ஈஸியாக இருக்கும். அதுபோல் ஸ்கொயர் நம்பர்ஸ், க்யூப் நம்பர்ஸ், ப்ரைம் நம்பர்ஸ் இதையும் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு சில விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அது என்னன்னு நான் சொல்கிறேன். மேக்ஸுக்கு போர்ட் மாஸ் ரூல்ஸை யூஸ் பண்ணுங்கள். நான் போர்ட் மாஸோடைய ஃபுல் ஃபார்ம் சைடில் எழுதியிருக்கேன். அதுக்கான எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கேன். இது எப்படி செய்யணும்னு தெரியலன்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுபோல் கூற்று காரணம் கொஷின்ஸ் நிறையா வரும். அதில் கவனமாக இருக்கணும், கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க, அதுக்கு கரெக்டாக பண்ணணும். சரியான கூற்றை பண்ணிடக்கூடாது. பொருத்தமான விடைகள்லையும் பார்த்து கவனமாக செய்யுங்க. தெரிஞ்ச கொஸ்டின்லாம் எதுவோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸில் தெரியாத கொஸ்டினுக்கெலாம் ஆன்சர் பண்ணுங்கள். இதில் நெகட்டிவ் மார்க் கிடையாது, அதாவது மைனஸ் மார்க் கிடையாது. அவ்வளோதான். ஃப்யூச்சரில் வர காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நல்ல பொறுமையாக நிதானமாக ஆன்சர் பண்ணுங்கள். எந்த அவசரமும் கிடையாது. பயப்படாமல் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.